என் மனசுல பட்டதை சொன்னேன். அந்த பையன் சரியில்லை. அவனோட எண்ணங்கள் எதுவும் சரியில்லை. முடிஞ்ச வரைக்கும் நீ அவனை விட்டு விலகி இருந்தேன்னா உனக்கு தான் நல்லது. எதிரிகள் இருக்காங்க, ஒவ்வொருத்தரா வரிசையா வருவாங்க. மொத்தத்துல துரையோட உயிர் ஆபத்துல இருக்கு. நான் ஒரு மாதிரி பிளான் பண்ணி மயூரி ஐயா வலையில விழ வைக்கலாம் நினைச்சா இந்த அமிர்தா அதை தடுக்க பாக்குறாளா? ஏய் அமிர்தா, என்ன என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கியா? பாத்துக்கிட்டே இரு, உன்னை எப்படி மண்ணை தின்ன வைக்கிறான்னு பாரு. இந்த ஹர்ஷாவுக்கே சவால் விடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? உன்னை சும்மா விட மாட்டேன் அமிர்தா. உன் வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்தியே தீருவேன். மயூரிய நிச்சயமா அடைஞ்சே தீருவேன். இங்க பாருங்க சித்தையா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் எதையும் தயவு செஞ்சு என்கிட்ட மறைக்காதீங்க. என் புள்ள உயிருக்கு நிஜமாவே ஆபத்து இருக்கா? உண்மையை சொல்லுங்க சித்தையா. யாரால ஆபத்து வரும்? அவனுக்கு எப்ப என்ன நடக்கும்? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துல நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லணும். சொல்லுவீங்களா? நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. உங்ககிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன். எல்லாத்தையும் சொல்லிடுறேன். மொத்தத்துல என் புள்ள அர்ஜுனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அர்ஜுன் இந்த வீட்டு பையன் கிடையாது, உண்மைதானே? அது என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. ஞாபகம் இருக்கட்டும், அர்ஜுன் இந்த வீட்டு பையன் கிடையாது, உண்மைதானே? இங்க பாருங்க சித்தையா, அர்ஜுன் இந்த வீட்டு பையன் கிடையாது. இது உண்மைதான். ஆனா இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எனக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிறது முக்கியம் இல்ல. அர்ஜுன் உங்க பிள்ளை கிடையாது தானே? ஐயோ, கொஞ்சம் மெதுவா பேசுங்க சித்தையா. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். 25 வருஷங்களா இந்த ரகசியத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் காப்பாத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அர்ஜுன் நான் பெத்த பிள்ளையா இல்லைனாலும் அதை விட அதிக பாசம் அவன் மேல வச்சிருக்கேன். சித்தையா, தயவு செஞ்சு சொல்லுங்க, உண்மையாவே என் புள்ள உயிருக்கு ஆபத்து இருக்கா? யார் அவனை என்ன பண்ண போறாங்க? அவனுக்கு என்ன ஆகும்னு சொல்லுங்க சித்தையா. இந்த பாருங்கம்மா, எதிரிங்க அர்ஜுனை குறி வைக்கிறது இன்னைக்கோ நேத்திக்கோ கிடையாது. அவன் பிறக்கும் போதே அவனை சுத்தி எதிரிகளும் பிறந்து வந்துட்டாங்கம்மா. என்ன சொல்றீங்க சித்தையா? ஆமாம்மா, அர்ஜுன் அழிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு மாய சக்திகள் துஷ்டர்கள் கூட்டமே இருக்கு. அவரை பலிவாங்க சம்ஹாரம் பண்ண எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, அப்படின்னா என் அர்ஜுன்? பயப்படாதீங்கம்மா, அர்ஜுன் பின்னாடி துஷ்ட சக்திகளோட கூட்டம் எப்படி வலையை விரிச்சு காத்துட்டு இருக்கிறது உண்மையோ, அதே மாதிரி அவனை ஒரு தெய்வ சக்தியை காப்பாத்திட்டு இருக்கிறதும் உண்மைதாம்மா. தெய்வ சக்தி காப்பாத்துதா? என்ன சித்தையா அது? ஒண்ணு இல்லம்மா, துவைக்க வேண்டிய துணியை எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்க வந்தேன். என்னை சுத்தி என்ன நடக்குது? இது வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எல்லாமே விசித்திரமா தான் இருக்கு. அன்னைக்கு வந்து ஏதோ பெரிய பறவை அட்டாக் பண்ணுச்சு. அதுக்கப்புறமா யாரோ ஏன் ரூபத்துல வந்து அமிர்தாவை ஏமாத்தி கூட்டிட்டு போய் கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு என்னடானா நான் இந்த வீட்டு பையனே கிடையாதுன்னு இவரும் சொல்றாரு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த எல்லா சம்பவங்களுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மதம் இருக்குமோ? ஏதோ ஒரு அழகான முத்து மேல பிஞ்சு போய் செதறி போன மாதிரி ஒவ்வொரு முத்தும் எனக்கு ஒவ்வொரு கதை சொல்ற மாதிரியே இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கும்?
இதெல்லாம் எதுக்காக என்னோட வாழ்க்கையிலேயே நடக்கணும்? பார்த்தா பார்த்தா அந்த ஆள் எதுக்காக என்ன பார்த்தான்னு கூப்பிட்டாரு? அந்த பேரை கேட்ட உடனே எனக்குள்ள ஏன் அவ்வளவு குழப்பம் வந்துச்சு? அந்த பேருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு ஏன் எனக்கு தோணணும்? எனக்கு இவர் சொன்ன விஷயத்துக்கும் அந்த பார்த்தாங்கிற பேருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ? ஒருவேளை நான் இந்த வீட்டு பையன் இல்லையோ? அப்படின்னா நான் யாரு? எனக்கே தெரியாம என் பொறுப்பு விஷயத்துல ஏதாவது ரகசியம் இருக்கா? யோசிக்க யோசிக்க குழப்பம் தான் அதிகமாகுதே தவிர எந்த ஒரு தெளிவும் கிடைக்க மாட்டேங்குதே. ச்சே. அத்தை, இவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது துவைக்க வேண்டிய துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு போக சொன்னேன். அதான் எங்க இருக்குன்னு கேட்க வந்திருக்காரு. எனக்கு என்னமோ இவரோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தேகமா இருக்கு. இங்க வேற ஏதோ பேச்சுவார்த்தை நடந்த மாதிரி தோணுது. எனக்கு என்னமோ இவர் இந்த வீட்ல இருக்கிறதே சரியில்லைன்னு தான் தோணுது. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அமிர்தா. இவர் இங்க இருக்கிறதுனால நமக்கு நல்லதுதான் நடக்கும். இல்ல அத்தை, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குன்னு நான் எப்படி நம்புறது? அதான் எல்லாத்தையும் சரியா சொல்லிக்கிட்டு இருக்காரே. உண்மையை தானே இவர் சொல்றாரு. நீங்க எந்த உண்மையை பத்தி சொல்றீங்க அத்தை? அர்ஜுன் இந்த வீட்டு பையன் இல்லைன்னு சொன்னாரு, அது உண்மையா? சேச்சே, அதையெல்லாம் போய் ஏன் பெருசா எடுத்துக்கிறேன். நான் அதை பத்தி பேச வரல அமிர்தா. அர்ஜுனோட உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு இவர் சொன்னார் இல்லையா, அதை பத்தி தான் சொல்றேன். இது வரைக்கும் நடந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம அர்ஜுனுக்கு பின்னாடி அவனை யாரோ துரத்துறாங்கிறது நமக்கே புரியுது இல்ல அமிர்தா? நீயும் பாத்துக்கிட்டு இருக்கேல்ல, இந்த வீட்டுல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. உங்க 2 பேரோட வாழ்க்கையிலயும் நடக்க கூடாத சம்பவங்கள் எல்லாம் நடந்து போச்சு. இந்த சித்தையா பாக்குறதுக்கு எதுவும் தெரியாத அப்பாவி மாதிரி இருந்தாலும் ஏதோ பெரிய ஞானி மாதிரி பேசுறாரு. இன்னும் கொஞ்ச நாள் அமிர்தா, நம்ம பிரச்சனைகள்லாம் சரியாகிற வரைக்கும் இந்த சித்தையா இங்கே இருக்கட்டும். இருந்தாலும் எனக்கு என்னமோ நீங்க சொல்ற விஷயத்துல நம்பிக்கையே வர மாட்டேங்குது. இவன் குறுக்க பேசுறானேன்னு தப்பா நினைக்காதீங்க, பயப்படாதீங்க. என்னால இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. வரப்போற பிரச்சனைகளை பத்தி எச்சரிக்கை பண்றது என் கடமை. நான் என் கடமையை செஞ்சேன், அவ்வளவுதான். ஒருவேளை நான் அதிக பிரசங்கித்தனமா நடந்திருந்தா மன்னிச்சிடுங்கம்மா. சேச்சே, ஏன் சித்தையா அப்படிலாம் நினைக்கிறீங்க? நாங்க யாரும் ஒண்ணு தப்பா நினைக்கல. அமிர்தா, சமையல் கட்டுல நிறைய வேலை இருக்கு. நீ போய் கொஞ்சம் காய்கறி எல்லாம் எடுத்து வைமா, நான் இப்ப வந்துடுறேன். துவைக்க வேண்டிய துணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நான் பின்னாடியே வரேன். நீ கிச்சனுக்கு போ அமிர்தா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பொழுது போறதுக்கு முன்னாடி சாயந்தரம் துணி எல்லாத்தையும் எடுத்துடணும். மற்ற விஷயங்களை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். சபாஷ், சரியான இடத்துக்கு தான் நீ போய் சேர்ந்திருக்க. எந்த பாதையில போகணுமோ அந்த பாதையில சரியா போய்கிட்டு இருக்க. பேஷ், இப்படியே உன் பணியை சிறப்பா செய். இன்னும் 3 நாள்ல பௌர்ணமி வரப்போகுது. அன்னைக்கு நம்ம எதிரிய நாம பலி கொடுத்தாகணும். ஞாபகம் இருக்கட்டும். எனக்கு எல்லாமே தெரியும். என்ன செய்யணுங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள அடியெடுத்து வச்சிருக்கேன். இந்த 25 வருஷமா என்ன செய்ய முடியாம தவிச்சனோ அத இன்னும் 3 நாள்ல நான் செஞ்சு முடிக்க போறேன். அது பார்த்தாவோட சாவு. ஆமா, பார்த்தா சாகணும்.
அவன் செத்தே தீரணும். யாரு என்னதான் முயற்சி பண்ணா என்ன பத்தின ரகசியத்தை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. இன்னும் வெறும் 3 நாள் தான். பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி அந்த பார்த்தா கூட சாவு உறுதியாயிடும். எப்படியாவது இந்த மயூரி என் வலையில விழ வைக்கணும். அப்படி நடக்கணும்னா அவளை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போகணுமே. டைரக்ட் அப்ரோச் வேலைக்காகாத. இந்த அர்ஜுன் அமிர்தா டாபிக்கை வச்சுக்கிட்டே அவளை திசை திருப்பி என் பக்கம் இழுத்துக்கணும். ஹாய் ஹர்ஷா. ஹாய் மயூரி. என்ன இன்னைக்கு நீயா ஃபோன் பண்ணி பேசுற? ஏதாவது விசேஷமா? ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண விசேஷம் இருக்கணுமா என்ன? சச்ச, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சும்மா தமாஷா தான் கேட்டேன். ஒன்றும் இல்லை மயூரி, என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது. நீ ஃப்ரீயா இருந்தா அப்படி எங்காவது வெளியே போயிட்டு ஒரு சினிமா பார்த்துட்டு லாங் டிரைவ் போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். என்ன லாங் டிரைவா? எந்த இடத்துக்கு? எந்த இடத்துக்குலாம் நானும் முடிவு பண்ணல. கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். வெதர் கூட இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? இருந்தாலும் எனக்கு எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டே இருக்கு ஹர்ஷா, வரது கஷ்டம். ரொம்ப நேரம் ஆகாது மயூரி. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ வீட்லயே இருந்தா இந்த அமிர்தாவை பத்தி நம்ம ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணவே முடியாது. என்கிட்ட அமிர்தாவை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு சில நல்ல ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. அதையும் அப்படி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கும்ல. சோ வா மயூரி. ஹே, தட்ஸ் a குட் ஐடியா. நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு நம்ம எதுவும் பேச முடியாது. சரி, நான் வரேன். ஆனா உடனடியா வர முடியாது. 1 hour கழிச்சு வரேன். ஓகேவா? கண்டிப்பா மயூரி, நீ ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு. நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே. புள்ளிமான் தானா வந்து என் வலையில விழுற மாதிரி தெரியுது. இப்படி ஒரு வாய்ப்புக்காக நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த தெரியுமா மயூரி? இந்த ஹர்ஷாவோட வலையில விழுறதுக்கு ரெடியாரு. முதல்ல நீ, அதுக்கப்புறமா அந்த அமிர்தா. மொத்தத்துல எனக்கு அமிர்தாவுக்கும் நடுவுல இருந்த ஒரு திரை நிதானமா விலகிக்கிட்டே இருக்கு. எனக்கு என்ன ஆனாலும் சரி, அந்த திரையை நான் முழுசா விலக்கியே ஆகணும். இனிமே நீ எந்த முகூர்த்தத்துக்காக காத்திருக்கணும் அர்ஜுன்? தைரியத்தை அவளை வச்சுக்கோ, முன்னேறு. எனக்கு அமிர்தாவும் காதலை கட்டி போட ஒரு நல்ல முகூர்த்தம் கிடைச்சிருக்கு. எஸ். என்ன அர்ஜுன், என்ன இதெல்லாம்? விடுங்க விடுங்க அர்ஜுன், என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு? விடுங்க. என்ன அர்ஜுன், என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு?
இந்நேரத்துக்கு இதெல்லாம் ரொம்ப பழசா இருக்க வேண்டியதுதான். ஆனா நேரம் காலம் கூடி வரலையே. இனிமே நம்ம 2 பேருக்கும் நடுவுல இதுக்கெல்லாம் எந்த விதமான தடையும் கிடையாது, கண்ணாம்பூச்சி விளையாட்டும் கிடையாது. இதுக்கு மேல உங்களை விடுற பேச்சுக்கே இடம் இல்லை. இங்க பாருங்க அர்ஜுன், எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. விடுங்க, நான் போகணும். விடுங்களேன், விடுங்க. பௌர்ணமி வெளிச்சத்தை பார்த்த உடனே சமுத்திரம் பொங்கி சந்திரனத்தோட பார்க்கும்போது சந்திரன் வேண்டான்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? தேகம் முழுக்க மகரந்தத்தை நிரப்பி வச்சுக்கிட்டு மலர்ந்திருக்கிற பூவை வண்டு நெருங்கும் போது அந்த பூ வண்டை தள்ளி விடுதுன்னு யாராவது சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதோ பாருங்க முத்தா, நீங்க அந்த பௌர்ணமி, நான் தான் சமுத்திரம். நீங்க அந்த பூ, நான் அந்த வண்டு. ஏங்க, இந்த அர்ஜுனை இப்பவும் உங்களுக்கு பிடிக்கலையா? நான் எப்ப நெருங்கி வந்தாலும் என்னை தள்ளி விட்டு போறீங்களே. எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லையே. சும்மா நீங்களா ஒண்ணு மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டா அது உண்மையாயிடுமா? அப்படின்னா இந்த அர்ஜுனை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா? பிடிக்காது. சரி, இதே வார்த்தைய என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, அப்ப நான் நம்புறேன். விடியலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த அணில் மாதிரி உங்க காதலுக்காக ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கிறவன் இந்த அர்ஜுன். என் அமிர்தாவோட கண்கள்லையும் எனக்கு அதுதான் தெரியுது. ஒரு தடவை இந்த இதய துடிப்பை கேட்டு பாருங்க. நிமிஷத்துக்கு ஒரு தடவையாவது அமிர்தா அமிர்தான்னு உங்க பேரை சொல்லலன்னா இந்த இதயத்துக்கு நிம்மதியே இல்லை. நம்ம எதை ஏமாத்தினாலும் காதலை மட்டும் ஏமாத்தவே கூடாது அமிர்தா. அமிர்தா அர்ஜுன் ஒண்ணு சேர வேண்டிய நேரம் இப்ப வந்தாச்சு. I love you. I love you, அமிர்தா. உலகத்து சட்டத்திட்டங்களை மறந்து மனித லோகத்தோட பந்தங்கள்ல சிக்கி நிராதரவா இப்ப நிக்கிற. என்ன பண்றீங்க நீங்க? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். மனசுல ஆசை இருக்கு, வெளியில நடிக்கிறீங்க. சரி, நானும் பார்த்துடுறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களோட உணர்வுகளை எல்லாம் செவரு கட்டி உள்ள ஒளிச்சு வைப்பீங்கன்னு. நான் உங்க மேல வச்சிருக்கிற காதலுக்கு நீங்க எவ்வளவு சுவர் கட்டினாலும் அதை உடைக்கிற சக்தி எனக்கு இருக்குங்க. இல்ல, என் மனசு அர்ஜுன் பக்கம் சாஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு நான் பலியாகவே கூடாது. இப்போ அனுபவிக்கிற கஷ்டங்களே எனக்கு போதும். முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்துல இருந்து நான் தூரமா இருக்கணும். என்னோட லட்சியத்துல மட்டும்தான் என் கவனம் இருந்தாகணும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற காதல் உங்க கண்கள்லயே எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது அமிர்தா. ஆனா மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு ஏங்க இப்படி தவியா தவிக்கிறீங்க? டைம் ஆயிடுச்சு, படுத்து தூங்கலாமா? நீங்க ஒரு மாதிரி புரியாத கணக்கு புஸ்தகம் மாதிரி இருக்கீங்க. ஒரு விஷயத்துல பெருந்தன்மையா இருக்கீங்க, இன்னொரு விஷயத்துல கஞ்சித்தனம். மொத்தத்துல நம்ம விதியை யார் மாத்த முடியும் சொல்லுங்க? என் தலையில நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிரம்மச்சரியா தான் இருக்கணும்னு எழுதி வச்சிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? சரி விடுங்க.
தரையில படுத்துக்கிறீங்க? ஏங்க கட்டி பிடிச்சிக்கணும் போல இருக்கா? அங்க தலைகாணி இருக்கு, போய் கட்டி பிடிச்சுக்கோங்க. அதுக்கு இல்லைங்க, இப்படி தரையில படுக்கிறீங்களே, குளிர் அதிகமா இருக்கும், ஜலதோஷம் பிடிச்சிடுங்கிற அக்கறையில சொல்றேன். எனக்கு என்ன, ஜுரம் வந்தா கஷ்டப்பட போறது நீங்க தான். உங்க இஷ்டம்.